அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிட்னி ப்ராப்ளம் வந்தாச்சு. அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலருக்கு மாற்று அறுவை சிகிச்சை வேற கிட்னி வச்சுட்டாங்க. அவரு நல்லா இருக்காரு. உடனே என்ன பண்ணுவாங்க? சர்ஜரி முடிஞ்சு எல்லாம் ரெகுலர் செக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாரு. இனிமே லைஃப் லாங் நீங்க எப்படி இருக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி காமிச்சிடுவாங்க. இது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்த பேஷண்ட்டு எப்படி கவனமாக இருக்க வேண்டும், அதைத்தான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன், கவனிச்சுக்கங்க. சரி, இப்போ சர்ஜரி ஆயிடுச்சுல, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்கல்ல, அடுத்தது எப்படி இருக்கணும்? நமக்கு இருக்கிறது ஒரு கிட்னி, அது கூட யாரோ கொடுத்த கிட்னி வச்சிருக்கோம். அந்த ஒரு கிட்னிலே இனிமே வாழணும். அப்போ எப்படி இருக்கணும்? டென்ஷன் இருக்கக்கூடாது, ப்ராப்பர் டயட் இருக்கணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருக்கணும். மறந்துடுவோம். நல்ல உப்பு காரம் நான்வெஜ்ஜு அனிமல் புரோட்டீன் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றது. தயவு செய்து நீங்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்களா கூட இருக்க மந்த்லி ஒன்ஸு கிரியேட்டினைன், யூரியா, யூரிக் ஆசிட், ஹீமோக்ளோபின்லாம் செக் பண்ணுங்க. புரியுறதா? உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் இருந்தே ஆகணும். எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, நான் நல்லா இருக்கேன், இப்போ எல்லாம் நார்மலாக இருக்குன்னு எல்லாத்தையும் நார்மலாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் மருத்துவரை கேட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு எல்லாம் நார்மல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது உங்கள் நன்மைக்கு. ஏன்னா எத்தனை பேஷண்ட் இன்னைக்கு சின்ன வயசில் கிட்னி மாற்றி வச்சு அறுவை சிகிச்சை செய்து இன்னைக்கு திரும்ப அந்த கிட்னியும் பாதிக்குதுன்னா எங்கெங்க போகிறது? அப்போ யார் கவனமாக இருக்க வேண்டும்? நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் உணவு கட்டுப்பாடு இருக்குது, உங்களுக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். தொடர்பு கொள்ளுங்க, கடைப்பிடிக்க, குணம் அப்படியே இருக்கிறத காப்பாத்திக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏற்கனவே எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டோம், முடியல. திருப்பி உயிரை காப்பாற்றணும்னு வேற ஒரு கிட்னி, அதுவும் சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு மேல யாரு கையில இருக்கு? டாக்டர் என்ன டெய்லி உங்களை பார்த்து உப்பு சாப்பிடாத, நான்வெஜ் சாப்பிடாத, டென்ஷன் ஆக்காத, ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத நான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க மறந்துடுறீங்க, உங்க தன்னிலே மறந்து நீங்க யாருன்னே மறந்துடுறீங்க, நீங்க என்ன பேஷண்ட்னே மறந்துடுறீங்க. கிட்னி வச்சோன்னே நான் நல்லா இருக்கேன், பழைய மாதிரி நான் சூப்பர்னு நினைச்சுக்கிறீங்க. சூப்பரே கிடையாது. இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கீங்க, அந்த நிலைமையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க. குழந்தை நல்லா படிக்குது, உடனே ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுவீங்களா? கேட்டா நல்லா படிக்கிறாரு, நல்லா படிக்கிறதுனா அடுத்தது அப்படியே படிக்க வேண்டாம். அது போலத்தான் நம்ம அறுவை சிகிச்சை செய்து கிட்னி வைத்து கொண்டாலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்பத்தான் உங்களுக்கு திரும்ப அந்த கிட்னி பாதிக்காத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியான அவசியம், கட்டாயம், சூழ்நிலை, கேர் எடுத்துக்க வேண்டியான கட்டாயத்துல தான் நீங்க இருக்கீங்க. அதுக்காக பயப்படணும்னு நான் சொல்லல, உங்களை பயமுறுத்தல. எச்சரிக்கையாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த கிட்னியும் காப்பாற்ற முடியும். ஏன்னா நிறைய பேஷண்ட் ஃபோன் பண்றாங்க, நீங்க கிட்னி ப்ராப்ளம்னு பேசுறீங்க, ஆனா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து எங்களுக்கு என்ன கைட் பண்றீங்கன்னு கேட்க. உங்களுக்கு தான் இது கைட். நீங்கள் உடனே தொடர்புகளுக்கு உங்கள் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் பேர் வேணும், உங்கள் அட்ரஸ் வேணும், உங்கள் ரிப்போர்ட் வேணும். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்க, இல்லை ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு இதே லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, திரும்ப பாதிக்காத அளவுக்கு நீங்கள் மனதையும் உடலையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த உப்பு லிமிட்டு தான், நான்வெஜ்ஜு வெரி வெரி லிமிட்டு தான். நம்ம பழைய மாதிரி நான் இப்போதான் பிறந்து வந்திருக்கேன், நான் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிடலாம், ஆனால் அளவு இருக்கு, கண்டிஷன் இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி இப்போ இருக்கிறதே போனஸ் லைஃப், புரிஞ்சுக்குங்க. உங்கள் வார்த்தைகளை தப்பாக எடுத்துக்காதீங்க. புரியுறதா? உங்களை நம்பி குடும்பம் இருக்கு, உங்களை நம்பி வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கு. நீங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அந்த இருக்கு, உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் வீட்டுல சும்மா இருந்தா கூட உங்க குடும்பத்துல சந்தோஷப்படுவாங்க. புரியுறதா? ஆனா லாஸ், எல்லாருக்கும் லாஸ், மன வருத்தம், எவ்வளோ லாஸ். அதுக்கு நம்ம போகக்கூடாது. அது போகாம முடிந்த அளவு நிச்சயமாக கடைபிடித்தால் அதற்கேற்ற பலன் உண்டு. கஷ்டப்பட்டால் சுகம் உண்டு. அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து ஆலோசனை பெறுங்கள். உடலை பாதுகாப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.